வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே ஆரோக்கியமாக செய்யக்கூடிய இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெசிப்பியை இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னமாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக ஆகணும். வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சின்னமாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காண்டி இந்த வாழைத்தண்டு ரெசிப்பியில் ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு ஒரு அரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.